ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 19க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க நேராக பாயிண்ட்ஸ்க்கு போயிடலாம். நாடு முழுவதும் உள்ள 100 தொழில் பூங்காக்களை மேம்படுத்துறதுக்காகவே 33,660 கோடி மதிப்பீட்டில் பவ்யா திட்டத்தின் கீழ் பாரத தொழில் மேம்பாட்டு திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அது என்னங்க பாவ்யா எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா, பாரத் ஆத்யோகிக் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது தான் அதோட எக்ஸ்பேன்ஷன். அடுத்த பாயிண்ட், நாட்டில் புதிதாக 2 யுரேனியம் சுரங்க திட்டங்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்கப்பட இருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்காரு. அடுத்த பாயிண்ட், உள்நாட்டில் இயக்கப்படும் விமானங்களில் 60% இருக்கைகளுக்கு பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது அப்படின்னு விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், 16வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து அப்புறம் பெல்ஜியத்தில் ஆகஸ்ட் 15 முதல் நடைபெற இருக்குது. இதில் இந்தியா பாகிஸ்தான் இதோட ஆடவர் போட்டியானது ஆகஸ்ட் 19ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்த பாயிண்ட், இந்தியாவில் பட்டப்படிப்பை முடித்த இளைஞர்களில் சுமார் 40% பேர் வேலைவாய்ப்பின்றி இருப்பதாக ஆய்வறிக்கையில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியிருக்கு. அடுத்த பாயிண்ட், வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பேன் கார்டு விண்ணப்பிக்கிறதுக்காக ஆதார் கார்டை மட்டும் போதாது அப்படின்னும் பிறப்புச் சான்றிதழுக்கான கூடுதல் ஆவணங்கள் கட்டாயமாக கொடுக்கணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், மத்திய கிழக்காசிய போர் காரணமாக எல்பிஜி இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதால் நடப்பு மார்ச் மாதத்தோட முதல் பாதியிலேயே அதோட நுகர்வு மதிப்பானது 17% சரிவடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், இமாச்சல பிரதேச அரசானது அரசு ஊழியர்கள் ஜீன்ஸு டிஷர்ட்டு அணியறதுக்கும் சமூக ஊடகத்தில் அரசியல் மத கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட், ஆந்திராவில் பெண்களை தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவச பேருந்து பயண திட்டத்தை முதல்வர் நேற்று தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்த பாயிண்ட், பெண் அரசு ஊழியர்கள் 3வது குழந்தை பெற்றால் முழு ஊதியத்துடன் 12 வாரம் பேறுகால விடுப்பு அளிக்கப்படும்னு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. ஓகே, நாளைக்கு வேற ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.